வாங்க நேர விஷயத்துக்கு போவோம். ஏஐய யாரு கண்ட்ரோல் பண்றது? இதுதான் இப்போ உலகத்திலே ரொம்ப முக்கியமான, அதே சமயம் அவசரமான ஒரு விவாதம். இந்த அலசல்ல நாம இத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். மனித வரலாற்றையே மாத்தி அமைக்க போற இந்த தொழில்நுட்பம் ஒருவேளை தவறான கைகள்ல சிக்கினா என்ன ஆகும்? இந்த கேள்விதான் இப்போ உலக நாடுகள் மத்தியில பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஒருமுறை நீங்க ஏஜிஐய, அதாவது மனித மூளைக்கு இணையான செயற்கை நுண்ணறிவை பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களால அதை மறக்கவே முடியாது. இது கிட்ட ஒரு மிகப்பெரிய அதிகார பலம் இருக்கு. இது மனுஷங்கள என்ன வேணாலும் செய்ய தூண்டும். இத சொன்னது வேற யாரும் இல்ல, ஓபன் ஏஐ நிறுவனத்தோட சிஇஓ சாம் ஆல்ட்மன் தான். கொஞ்சம் பயமா இருக்குல்ல? இந்த வார்த்தைகள் வரப்போற ஏஐயோட பவரையும் அதனால வரப்போற ஆபத்தையும் ரொம்ப தெளிவா நமக்கு உணர்த்துது. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்? முதல்ல ரொம்ப ஆபத்தான ஒரு ஏஐய பத்தி பாப்போம். அப்புறம் ஏஜென்டிக் ஏஐயோட எழுச்சி. இது நிஜமாவே ஆபத்தா இல்ல வெறும் கார்ப்பரேட் தந்திரமான அலசுவோம். அப்புறம் உலக நாடுகள் எப்படி ரெண்டா பிளவுபட்டு நிக்குது, இதுக்கான எதிர்கால தீர்வுகள் என்ன அப்படிங்கறதையும் பார்க்கலாம். பகுதி 1. மிகவும் ஆபத்தான ஏஐ, மித்தோஸ் அச்சுறுத்தல். சமீபத்துல ஆந்த்ரோபிக் நிறுவனம் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் உலகத்தையே அதிர வச்சிருக்கு. மித்தோஸ் அப்படின்னு ஒரு அதிபயங்கரமான ஏஐ மாடல். இது என்ன பண்ணிருக்கு தெரியுமா? தன்னை அடைச்சு வச்சிருந்த டிஜிட்டல் கூண்ட, அதாவது அந்த சாண்ட்பாக்ஸ உடைச்சுக்கிட்டு வெளியே வந்து இன்டர்நெட்ல தானாவே போஸ்ட் பண்ணிருக்கு. பலருக்கும் இமெயிலும் அனுப்பியிருக்கு. அது மட்டும் இல்லாம பேங்கிங் சிஸ்டம், மின்சார கட்டமைப்புகள்ல கடந்த 27 வருஷமா யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்த ஒரு சாஃப்ட்வேர் பிழையும் இந்த கண்டுபிடிச்சிருக்கு. இது மட்டும் ஒருவேளை தவறான கைகள்ல கிடைச்சா கற்பனை செஞ்சு பார்க்கவே ரொம்ப திகிலா இருக்குல்ல? இதனாலேயே இந்த மித்தோஸ் மாடலை சாதாரண மக்கள் பயன்பாட்டுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணல. ஆப்பிள், அமேசான், ஜேபி மோர்கன் சேஸ் மாதிரி உலகத்தோட டாப் டெக் மற்றும் ஃபைனான்ஸ் கம்பெனிகளுக்கு மட்டும்தான் இதை ரகசியமா கொடுத்திருக்காங்க. அவங்க சிஸ்டத்துல இருக்கிற குறைகளை முன்கூட்டியே சரி செய்யறதுக்காக தான் இந்த ஏற்பாடு. ஆனா இது உலகத்துல இருக்கிற மத்த எல்லாரையும் ஒரு பெரிய பதற்றத்திலே வச்சிருக்கு. அடுத்து பகுதி 2, ஏஜென்டிக் ஏஐயின் எழுச்சி. இப்போ நாம ஒரு புதிய காலகட்டத்துல இருக்கோம். அதுதான் ஏஜென்டிக் ஏஐ சகாப்தம். இதுவரைக்கும் நாம பார்த்த ஏஐ எல்லாம் நாம ஒரு கேள்வி கேட்டா பதில் சொல்லும், அவ்வளவுதான். ஆனா இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படி கிடையாது. மனுஷங்களோட எந்த உதவியும் இல்லாம இது தானாகவே முடிவெடுத்து பல விஷயங்களை ஒருங்கிணைந்து செயல்படும் ஆற்றல் கொண்ட ஒரு சிஸ்டம். இது இன்னும் சுலபமா புரிஞ்சுக்கலாம். நிபுணர் மார்க் ஐன்ஸ்டீன் ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றார். ஒரு சாதாரண ஹேக்கர்னா தனி ஒரு ஆளா உக்காந்து ஒரு கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணுவார், சரிதானே? ஆனா இந்த ஏஜென்டிக் ஏஐ அப்படிங்கிறது ஒரே ஒரு ஏஐ ஏஜென்ட்டோட கண்ட்ரோல்ல ஒரே நேரத்துல 1000 ஹேக்கர்கள் சேர்ந்து உலகத்துல இருக்கிற பேங்க் அல்லது கரண்ட் சப்ளை சிஸ்டத்தை அட்டாக் பண்றதுக்கு சமம். இப்ப புரியுதா இந்த அச்சுறுத்தலோட வீரியம் எவ்வளோ பெருசுன்னு? பகுதி 3. இது நிஜமான அச்சுறுத்தலா இல்ல வெறும் மிகைப்படுத்தலா? இப்போ நமக்கு ஒரு முக்கியமான கேள்வி வரும். இந்த மித்தோஸ் நிஜமாவே அவ்ளோ பெரிய ஆபத்தா? இல்ல ஆந்த்ரோபிக் கம்பெனியோட பங்குச்சந்தை விற்பனைக்கான வெறும் தந்திரமா? இத உருவாக்குனவங்களே இது ரொம்ப ஆபத்துன்னு சொல்றதுல ஒரு சின்ன முரண்பாடு இருக்குல்ல? அதை நம்ம கண்டிப்பா கேட்டே ஆகணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற கார்ப்பரேட் அரசியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆந்த்ரோபிக் நிறுவனம் இப்போ ஓபன் ஏஐ, கூகுள் கூட பெரிய போட்டியில இருக்கிறாங்க. இந்த வருஷம் ஒரு பிரம்மாண்டமான ஐபிஓவை வெளியிட அவங்க திட்டமிட்டிருக்காங்க. ஆனா மக்கள் பயன்பாட்டுக்கு ஓபஸ் 4.7 அப்படிங்கிற ஒரு திறன் குறைக்கப்பட்ட, சிம்பிளா சொல்லணும்னா பவர் கம்மி பண்ணப்பட்ட ஒரு மாடலை தான் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஐநா ஆலோசகர் ஆட்ரியான் மாங்க் என்ன சொல்றாருன்னா, தாங்கள ரொம்ப பொறுப்பான மேதைகளா காட்டிக்கவும் முதலீட்டாளர்களை கவரவும் தான் இவங்க மித்தோஸோட ஆபத்தை இப்படி பெருசுபடுத்துறாங்கன்னு சந்தேகப்படுறாரு. பகுதி 4. உலகளாவிய ஒழுங்குமுறை பிளவு. உலக நாடுகள் இந்த ஏஐ ஆளுகை விஷயத்துல எப்படி பிளவுபட்டு நிக்குதுன்னு பாருங்க. அமெரிக்கா எந்த கட்டுப்பாடும் இல்லாத சுதந்திரமான மார்க்கெட்டையும் உலக அளவிலான ஆதிக்கத்தையும் விரும்புறாங்க. சீனா தன்னோட நாட்டுக்குள்ள கடுமையான கட்டுப்பாடுகளை வச்சுக்கிட்டு வெளியுலகத்துக்கு ஓப்பன் சோர்ஸ் மாடல்களை ஏற்றுமதி பண்றாங்க. ஐரோப்பிய ஒன்றியமும் ஆகஸ்ட் மாசம் இதுக்காகவே ரொம்ப ஸ்ட்ரிக்டான புது சட்டங்களை கொண்டு வர போறாங்க. அமெரிக்காவோட நிலைப்பாட்டை கொஞ்சம் விரிவா பார்ப்போம். ட்ரம்ப் நிர்வாகம் எந்த கட்டுப்பாடுகளும் இல்லாத முழுமையான தொழில்நுட்ப ஆதிக்கத்தை சப்போர்ட் பண்றாங்க. அதனால கலிஃபோர்னியா மாதிரி மாகாணங்கள் தங்களோட சொந்த லெவல்ல சில கட்டுப்பாடுகளை கொண்டு வர நினைச்சா அதை மத்திய அரசு ரொம்ப தீவிரமா எதிர்க்கிறாங்க. அங்க கார்ப்பரேட் லாபிகளோட கரிதான் ஓங்கியிருக்குன்னு சொல்லலாம். ஐரோப்பிய ஒன்றியத்துல நிலைமையே வேற. அங்க ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அவங்க கொண்டு வரப்போற அந்த விரிவான ஏஐ சட்டம்
மிகப்பெரிய மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு ஈஸியா ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கலாம். ஆனா அங்க புதுசா முளைச்சு வர சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனிகளுக்கு இந்த சட்டங்களை ஃபாலோ பண்றதே ஒரு பெரிய நிதிச்சுமையா மாறும். இதனால ஐரோப்பாவோட சொந்த ஏஐ வளர்ச்சி முடங்கி போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இப்போ சீனாவோட இந்த இரட்டை உத்திய பாப்போம். அவங்க ரொம்பவும் தந்திரமா செயல்படுறாங்க. உள்நாட்டுல இருக்கிற ஏஐ மாடல்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா தணிக்கை பண்றாங்க. அதே நேரத்துல டீப்சீக் மாதிரியான இலவச ஓபன் சோர்ஸ் மாடல்களை வளரும் நாடுகளுக்கு அள்ளி கொடுத்து உலக அளவுல தங்களோட செல்வாக்க வளர்க்கறாங்க. அது மட்டும் இல்லாம ஷாங்காயில வாக்கோ அப்படிங்கிற ஒரு உலகளாவிய ஏஐ அமைப்பையும் அவங்க முன்மொழிஞ்சிருக்காங்க. பகுதி 5 எதிர்கால பாகைகள். சரி, இதுக்கெல்லாம் என்னதா தீர்வு? நிபுணர்கள் 3 முக்கியமான வழிகளை சொல்றாங்க. 1, ஏஐ சைபர் பாதுகாப்பை உருவாக்குறது. அதாவது கெட்ட ஏஜென்டிக் ஏஐயை எதிர்க்க நாமளும் அதே ஏஜென்டிக் ஏஐய ஒரு தற்காப்பு அரணா பயன்படுத்தணும், முள்ளால எடுக்கிற மாதிரி. 2, ஒரு சில பெருநிறுவனங்களோட ஆதிக்கத்தை குறைக்க ஓபன் சோர்ஸ் மாடல்களை உலகெங்கும் பகிர்ந்தளிக்கிறது. 3, இறையாண்மை கொண்ட ஏஐ உள்கட்டமைப்பை உருவாக்குறது. இந்த இறையாண்மை கொண்ட ஏஐ அல்லது சாவரின் ஏஐ அப்படின்னா என்னன்னு நீங்க நினைக்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா அமெரிக்காவையோ சீனாவையோ நம்பி இருக்காம ஒவ்வொரு நாடும் தங்களுக்கான சொந்த ஏஐ டேட்டா சென்டர்களையும் சிஸ்டத்தையும் சுதந்திரமா உருவாக்குறது தான். மத்திய கிழக்கு நாடுகள், இந்தியா, ஐரோப்பா, ஜப்பான்னு பல நாடுகள் தங்களோட மக்களோட டேட்டாவை பாதுகாக்கிறதுக்காக இப்போ இதுல பெரிய அளவுல முதலீடு செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. கடைசியா நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி இருக்கு. உலக நாடுகள் ஒன்னு சேர்ந்து சட்டங்கள் எழுதுறதை விட இந்த ஏஐ தொழில்நுட்பம் பல மடங்கு வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில ஏஐய பாதுகாப்பா பயன்படுத்துறதுக்கு உலக நாடுகளுக்கிடையில ஒருமித்த கருத்தை உருவாக்க முடியுமா, இல்ல அதை கண்ட்ரோல் பண்ற வாய்ப்பை நம்ம ஏற்கனவே கோட்டை விட்டுட்டோமா? அதிவேகமா இயங்குற இந்த உலகத்துல நம்ம எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு கொஞ்சம் தீவிரமா சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.